ஹாய் மல்லாஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லவ்விங் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். இன்றைக்கி ஒரு பிக்க கார்டு ரீடிங். நான் இதை வந்து ஃபுல் மூன் இன் லீப்ரா அன்றைக்கி ஃபிலிம் பண்ணுறேன், அதாவது March 25th. ஸோ அன்றைக்கி ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ இதை நான் எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, இப்போல்லாம் நான் வந்து உடனே போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் விட்டுடுறது, அப்படி தான் இருக்குது லைஃப் ஸ்டைல். சரி, பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிற கொஷின் வந்து வாட் டஸ் யுவர் க்ரஷ் ஃபீல் அபவுட் யூ அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம பண்ண போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க க்ரஷ் ரிலேட்டட் வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்கள் க்ரஷ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட இன்டென்ஷன்ஸ் உங்களை பற்றி என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு க்ரஷ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இல்லையே எனக்கு க்ரஷ்லாம் இல்லையே, இந்த பர்சன் மேலே எனக்கு லவ் இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஏன்னா வந்து க்ரஷ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்மால் டைமுக்கு தானே சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் க்ரஷ் கேன் கோ எனி லாங். ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் சின்சியராக இந்த பர்சனை லவ் பண்ணாலும் இந்த வீடியோ பார்க்கலாம். இல்லை எனக்கு ஒரு க்ரஷ் இவங்க மேலே வந்துருச்சு, எப்படி வந்ததுன்னு தெரியல, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பர்சன் மேலே எனக்கு க்ரஷ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்துருச்சு, அவங்கள பற்றி நான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன், அப்சசிவாக நினச்சிட்டே இருக்கேன், இது லவ்வா அப்படின்னுலாம் கொஷின் கேட்டுட்ருக்கீங்கல்ல. ஸோ இவங்களுக்கான ரீடிங்கும் தான் இது. சரிங்களா? ஸோ வாட் டஸ் யுவர் க்ரஷ் ஃபீல் அபவுட் யூ அண்ட் திங்க் அபவுட் யூ அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம இன்றைக்கி ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு சூஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக 3 டேரோ டெக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். ஃபஸ்ட்டு டேரோ டெக் இந்த லவ்லி ஆரஞ்ச் கலர், ஆரஞ்சிஷ் எல்லோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எல்லோ கலர் தான் மெயினாக தெரியுது, பட் கொஞ்சம் ஆரஞ்ச் டின்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் கேமராவில் பார்த்தா பியூர் எல்லோவாக தான் தெரியுது. ஸோ நீங்கள் எல்லோனும் எடுத்துக்கலாம், ஆரஞ்சுன்னு எடுத்துக்கலாம், எந்த மாதிரி வேணால் எடுத்துக்கோங்க. பட் எனக்கு வந்து ஒரு ஆரஞ்சிஷ் எல்லோவாக தெரியுது. ஸோ இந்த கார்ட் பேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தான் குரூப் 1. பிக்சர்ஸ் காமிச்சிட்றேன். ஓகே, இது வந்து கலர்ஃபுல்லான டெக். ஓகே, செகண்ட் குரூப்புக்கு இந்த டெக் தான், அதாவது ஒரு பியூட்டிஃபுல் ப்ளூ கலரில் பேட்டர்ன் இருக்குது, லீஃபி பேட்டர்ன். ஸோ இந்த பேக்ஸ் பிடிச்சிருந்தாலோ இல்லை இந்த இமேஜஸ் பிடிச்சிருந்தாலோ நீங்கள் தான் குரூப் 2. ஓகே, அண்ட் லாஸ்ட் குரூப்புக்கு இந்த கிறிஸ்டல் பால். ஆக்சுவலாக இந்த பேக்ஸில் இருக்கிறது வந்து ஒரு கிறிஸ்டல் பால். சரிங்களா? இந்த டெக் பேரே கிறிஸ்டல் விஷன்ஸ் டேரோ டெக் தான். ஸோ இந்த கிறிஸ்டல் பால் இருக்கிற இந்த பர்பிள் பிங்க் டோன்ஸ் இருக்கிற பேக்ஸ் பிடிச்சிருந்தாலோ இல்லை இந்த இமேஜஸ் பிடிச்சிருந்தாலோ நீங்கள் தான் குரூப் 3. ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த 3 குரூப்ஸ். இந்த 3 குரூப்ஸில் எந்த குரூப் உங்களுக்கு கால் அவுட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்பிரிட் கிட்ட வாட் டஸ் யுவர் க்ரஷ் திங்க் அபவுட் யூ, ஃபீல் அபவுட் யூ, உங்களோட இன்டென்ஷன் என்ன, அதை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சாரி, எனக்கு கால் வந்தது, ஸோ அதனால் இன்ட்ரோ கட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த பேக்ஸ் வச்சுன்னு சூஸ் பண்ணலாம். நான் முன்னாடி காமிச்ச அந்த கார்டு இமேஜஸ் வச்சுன்னு சூஸ் பண்ணலாம். இல்லைனா 1 2 3 அந்த நம்பர்ஸ் வச்சு சூஸ் பண்ணலாம். இல்லைனா சீட்டு குலுக்கி போட்டு 1 2 3 அப்படின்னு எழுதி சூஸ் பண்ணலாம். ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் கூகுளில் இருக்குது, அதை வச்சு சூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு இன்ட்யூட்டிவ் நட்ஜ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை வச்சு உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மெத்தட் சூஸ் பண்ணுறீங்கன்னு முக்கியம் இல்லை, உங்கள் இன்ட்யூஷன் ஒன்று சொல்லும், அதை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணால் தான் ரொம்ப முக்கியம். ஸோ சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டைம் ஸ்டாம்பை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நான் உங்களோட ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய். ஹாய் குரூப் 1, வெல்கம். நீங்கள் இந்த எல்லோ கலர் பேக்ஸ் இருக்கிற டேரோ டெக் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் குரூப் 1. இது தான் உங்களோட ரீடிங்காக இருக்க போகுது. ஸோ உங்கள் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்பிரிட் கிட்ட என்ன கிட்ட தெரிஞ்சுக்கிறோன்னா, how does your crush feel about you? என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உங்களுடைய க்ரஷ். ஸோ when I say crush,
இந்த க்ரஷ் வந்து நீங்கள் இப்போ ரீசண்டாக மீட் பண்ணி அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்த பர்சனாக இருக்கலாம். இல்லை இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப நாள் இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் அவங்க மேலே உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். இல்லை ரீசண்டாக நான் வந்து அவங்கள வித்தியாசமாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனாக இருக்கலாம். இல்லை இது வந்து ஒரு நீங்கள் பேசவே இல்லை, ஒரு ரேண்டம் பர்சன் அப்படியாகவும் இருக்கலாம். அதாவது உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரியும் இருக்கலாம். யாராக வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்கலி இந்த க்ரஷ் வந்து யாராக வேணால் இருக்கலாம். ஸோ அவங்கள பற்றின மெசேஜஸ், அதாவது அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்ரஷ்க்கு உங்களை தெரியும், சரிங்களா? பேஜ் ஆஃப் சார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் நினைக்கிறாங்க. 2 of Cups ரிவர்ஸில் வந்திருக்கு. பேஜ் ஆஃப் சார்ட்ஸ், 2 of Cups ரிவர்ஸ். உங்கள்கிட்ட பேசினா அவங்களுக்கு பிடிக்குது. அதாவது உங்கள்கிட்ட பேசினா அவங்களுக்கு ஏதோ ஒன்று தோணுது. உங்கள் குரூப் ஒன்ஸ் கிட்ட ஏதோ இருக்குது. அவங்க வந்து ஏதோ ஒரு டெப்த் இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு சாதாரண பர்சன் கிடையாது. ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத அவங்க உணர்றாங்க. ஓ, 4 of Wands கார்டு வந்திருக்கு. அடுத்தது 2 of Cups ரிவர்ஸ், 4 of Wands. அவங்க உங்களை பற்றி ஒரு விதமாக என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அவங்க க்ரஷ்ஷாக இருக்கிறத அவங்க நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ என்னெல்லாம் இவங்க வந்து க்ரஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. அவங்க எப்பயுமே அவங்கள குறைவாக எடை போடுற ஆள் தான். எப்படி நீங்கள் வந்து டவுன் டு எர்த் உங்களை குறைவாக எடை போடுற ஆளோ அவங்களும் அப்படி தான். ஸோ 2 பேருமே வந்து எப்படி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்கன்னா, எனக்கு குரூப் ஒன் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் லீக் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு விதத்தில் என்னோடய க்ரஷ் வந்து அவுட் ஆஃப் மை லீக் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் இது ஒரு மியூச்சுவல் ஃபீலிங்காக எனக்கு தெரியுது. இந்த 2 கார்டு அவங்களோட தான். எஸ், உங்களோடது தான். நைட் ஆஃப் சார்ட்ஸ், 8 of Pentacles, Ace of Wands. இந்த கார்ட்ஸ் அவங்களோட தான். இல்லை, இந்த கார்ட்ஸ் வச்சிடலாம். Ace of Wands மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ குரூப் ஒன்னோட க்ரஷ், குரூப் ஒன்னை பற்றி என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் குரூப் ஒன். 3 of Swords. இது ஆக்சுவலாக இப்படி திரும்பிச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரியே எடுத்துப்போம். அது வந்து ஒரு பிளாக்கேஜாக மாறுச்சு, அதாவது வந்துட்டு பிளாக்கேஜாக மாறுச்சு. அண்ட் 4 of Pentacles. பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தோன்னா த ஃபூல். ஓகே, இங்கே ஒரு நியூ பிகினிங் இருக்குது உங்களுக்கும் உங்கள் க்ரஷ்க்கும் நடுவில். இது வந்து நான் ரைட் ஆஃப் த பேட் சொல்லிடுறேன். இந்த க்ரஷ் அப்படின்ற ஒரு ஃபீலிங், இந்த ஒரு ஃபீலிங் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறத்துக்கான எல்லா குவாலிட்டிஸுமே இந்த கனெக்ஷனில் இருக்குது. இது நாட் ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன், ஒரு பப்பி லவ் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இது வந்து ஒரு க்ரஷ்ஷையும் தாண்டி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவும் இது ஃபார்ம் ஆகலாம் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகிறது. நெக்ஸ்ட்டு ஃபீல் ஆகிறது என்னென்னா, நிறைய இங்கே ஃபீல் ஆகுது. ஓ மை காட், நிறைய மெசேஜஸ் வருது. எனக்கு எப்படி அதை சேனல் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா, அதாவது நீங்கள் ரொம்ப நாலேஜபிள்னு நினைக்கிறாங்க. அதாவது குரூப் ஒன் கிட்ட நான் பேசினேன்னா எனக்கு ஏதாவது கண்டிப்பாக புரிய வரும், எனக்கு இந்த டே வந்து பெட்டர் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் பேசலை, இல்லை இந்த க்ரஷ்ஷை வந்து நான் தூரத்துலேருந்து தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக இனிஷியல் தாட்ஸ் அவங்களுக்கு உங்ககிட்ட பேசும்போது இப்படி தான் இருக்கும். அதாவது குரூப் ஒன் வந்து ரொம்ப ஒரு டெப்த் இருக்கிற பர்சன். அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, என்ன அது ஈர்க்குது
அப்படின்றது அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு திங். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, அவங்க இப்போதைக்கு இந்த 2 ஆஃப் கப்ஸ் மூலயமா வந்து எனக்கு தெரியறது என்னென்னா, நீங்களும் அவங்களும் ஒரு சரியான மேட்ச் இல்லை. எனக்கு குரூப் 1 கிடைப்பாங்களான்னு அவங்களும், என்னோடய க்ரஷ் எனக்கு கிடைப்பாங்களான்னு நீங்களும் ஒரு விதமான என்ன சொல்கிறது டவுன் ப்ளேலையும் இருக்கிறத மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது அவுட் ஆஃப் மெயின் லீக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அவங்களையும் உங்களையும் வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் அப்படி நினச்சிட்ருக்கீங்கன்னா இதுதான் உங்களோட ரீடிங். அப்படி நினைக்காதீங்க. பிகாஸ் தேர்ஸ் எனர்ஜெட்டிக் கனெக்ஷன் ஹியர். எனக்கு வந்து தெரியுது ஏதோ ஒரு கனெக்ஷன் இங்கே இருக்குது. எனர்ஜி வந்து அப்படியே புதுமையாக இருக்குது. ஸோ அதனால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீங்கள் 2 பேரும் அப்படின்றது எனக்கு தெரியுது. 4 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் கப்ஸ். ஸோ ஏதோ ஒரு விதமான பரிமாற்றம், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக பேசியிருக்கலனாலும் எனர்ஜெட்டிக்காக நீங்கள் பேசுகிறது எனக்கு தெரியுது. ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் ஷேரிங், ஒரு லவ்லி ஃபீலிங்கை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க உங்கள் க்ரஷ்க்கு. அது அவங்களாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. உங்களை நீங்கள் சுற்றி இருந்தால், ஓகே, நீங்கள் 2 பேரும் ஒரு ரூமில் இருந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது. லைக் திஸ் டே இஸ் கோயிங் டு பி பெட்டர். அதாவது இந்த நாள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அந்த ரூம்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிறீங்க. ஸோ என்டர் ஆகும்போது அவங்களுக்கு இதாக ஃபீல் ஆகுது, இந்த டே கொஞ்சம் பெட்டராக ஆக போகுது அப்படின்றது தான் வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி தான் இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபீலிங் தான். நீங்கள் அவங்கள பார்க்கும்போதும் உங்களுக்கு இந்த ஃபீலிங் இருக்குது. ஓகே, ஸோ இது ஃபுல் கார்ட் பாட்டம் டெக் எனர்ஜியில் இருக்கும்போது நான் என்ன சொல்கிறது, யூ கைஸ் ஹேவ் டு ஸ்டார்ட். நீங்கள் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் சொல்லிட்டீங்களா சொல்லலையா, எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அப்படின்னு தெரியல. பட் நீங்கள் சொல்லலைன்னா கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ற ஒரு மெசேஜை எங்கள் ஸ்பிரிட் வைக்கிறாங்க. பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் இந்த அதாவது டார்மெண்ட் எனர்ஜியை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் அடுத்து நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே போகுது. அதில் எஸ்பெஷலி இந்த ஹார்ட் பிரேக்கையும் ஹீல் பண்ணுறீங்க. ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது, இந்த ஒரு அட்ராக்ஷன் அக்னாலேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னென்னா, நீங்கள் 2 பேருமே ஒரு விதமான ஹார்ட் பிரேக்கை ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இது வந்து பாஸ்ட் பெயினாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை அதான் முன்னாடி நம்ம வாழ்க்கையில் வந்தவங்களோட இருந்த எக்ஸ்சேஞ்சோட ஒரு அந்த வலியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் வந்து நீங்களோ இல்லை அவங்களோ, எஸ்பெஷலி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மறுபடியும் இன்னொன்றுத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம், கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். அந்த டைம் தான் நீங்கள் வந்து 2 பேருமே இங்கே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. பட் இந்த கனெக்ஷன் இந்த ஒரு அட்ராக்ஷனை நீங்கள் வந்து ரொம்ப நாள் அந்த டார்மெண்ட்டாக வச்சுருக்க முடியாது. எனர்ஜிஸ் ஆர் பிளேயிங் வெரி ஃபாஸ்ட். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கையில் விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும், சுச்சுவேஷன்ஸ்லாம் மாறும். நீங்கள் 2 பேரும் நெருங்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த எனர்ஜிஸ் தான் எனக்கு இந்த 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ்லேயும் இந்த ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ்லேயும் தெரியுது. ஸோ நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக உங்களுடைய ஹீலிங்கை பண்ணிகிட்ருக்கீங்க, ஹீலிங் ப்ராசஸில் இருக்கீங்க. அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய ஹீலிங் ப்ராசஸில் இருக்காங்க. அவங்க எஸ்பெஷலி அவங்களுடைய ஹீலிங் ப்ராசஸ் எப்படின்னா, மேபி இது உங்களுக்கும் பொருந்தலாம், அதாவது இந்த டு டைவ் டீப் இன்டு ஒர்க், அதுதான் எனக்கு தெரியுது. ஸோ அது மூலமா நீங்கள் உங்கள் 2 பேரையும் ஹீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. நான் வந்து அடுத்தடுத்த லெவல் ஒர்க்கில் எப்படி போகிறது அப்படின்ற கான்சென்ட்ரேஷன் இருக்கும்போது நம்ம வந்து ஏதோ ஒன்றுத்துக்கு
ஏதோ ஒன்றத்தை பயந்து ஏதோ ஒன்றத்தை வந்து சப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், அவங்களுக்கும் சரி. பட் அது ரொம்ப நாள் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இல்லை மற்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இட்ஸ் அ குட் திங் அப்படின்னு தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி இருக்க மாட்டீங்க, தொலைதூரத்தில் இருக்க மாட்டீங்க. சூன் உங்களுடைய இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த 2 பேருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து குறையிறத நான் பார்க்குறேன். ஸோ பியூட்டிஃபுல் எனர்ஜிஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற அவங்கவுங்களுடைய வூண்ட் ஹீல் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை அவங்க வூண்ட் மட்டும் இல்லை, சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குது, சில பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது இருக்குது, சில பேருக்கு நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹீல் பண்ணி வந்துட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டிங்கன்னா, அவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு there's no force on earth அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ சம்திங் ஒரு மெசேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து எதையோ லெட் கோ பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. எஸ்பெஷலி அவங்க ஃபீல் ஆகிறது தான், உங்கள் க்ரஷ் வந்து உங்களை பற்றின நினைக்கும் போது அவங்க இதை விட்டுட்டா நல்லாயிருக்குமே, அவங்க இதை வந்து இதுலேருந்து வெளியில் வந்துட்டா, இதுலேருந்து ஃப்ரீ ஆகிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. உங்களை பற்றி திங்க் பண்ணும்போதோ, இல்லை உங்களோட இருக்கிற அந்த டைனமிக் அண்ட் அந்த ஈக்குவேஷனை நினைக்கும் போது, என்னுடைய குரூப்ஸ் ஒன்ஸ், உங்கள் க்ரஷ் வந்து என்னோடய குரூப் ஒன்ஸ் இதை செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு. அது என்னென்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் தான் அதை வந்து விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அவங்களோட. ஸோ அது என்ன அப்படின்றது எனக்கு தெரியல, அது என்ன ஸ்பிரிட். ஓகே ஓகே இது என்ன எனக்கு தெரியுதுன்னா, யாரும் உங்களை வந்து கண்டிப்பாக பெட்ரே பண்ணியிருக்காங்க, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அகேன் நான் இந்த 2 கார்டு எடுத்தது இன்ட்யூட்டிவாக இந்த 3 of Swordsக்கு மேலே வச்சேன். ஸோ கண்டிப்பாக உங்களை யாரோ வந்து டீப்லி ஹர்ட் பண்ணியிருக்காங்க, ஏமாற்றியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்து சிரிக்கிறத வந்து அவங்களால பார்க்க முடியுது, உங்கள் க்ரஷ்ஷால் பார்க்க முடியுது. ஸோ அவங்களால அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. உங்ககிட்ட ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே, இவங்க இதை வந்து ஓப்பன் அப் பண்ணலாமே, என்கிட்ட ஓப்பன் அப் பண்ணலாம், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு நியர் அண்ட் டியராக இருக்கிறவங்கக்கிட்ட ஓப்பன் அப் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணலாமே. இப்படி அவங்க வந்து உள்ளுக்குள்ளே பெயினை வச்சுட்டு வெளியில் சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஓப்பன் அப் பண்ணலாமே, அட்லீஸ்ட் என்கிட்ட ஓப்பன் அப் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்து வருது. ஸோ நீங்கள் இதை பற்றி சொல்லியிருந்தாலும் சரி, சொல்லலைனாலும் சரி, அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக ஏதோ ஒன்று ஃபீல் ஆகிருக்கு, ஏதோ ஒன்று என்னோடய குரூப் 1 வந்து ஹர்ட் பண்ணுது அப்படின்னு உங்கள் க்ரஷ்க்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணுன்றத எதிர்பார்ப்புகளும் இருக்குது. அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லலைனாலும் அவங்களுக்கு பிடிச்ச நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் கிட்ட சொல்லி இதுலேருந்து ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஃபுல்ஃபில்டாக ஹாப்பியாக இருக்கலாமே. எதுக்கு இந்த பாஸ்ட் பேகேஜை கேரி பண்ணிவிட்டு, அகேன் இந்த ஃபுல் கார்ட்லேயும் பார்த்திங்கன்னா பேகேஜ் இருக்கும், இந்த பாஸ்ட் பேகேஜை கேரி பண்ணிவிட்டு நம்ம எதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற டைனமிக்கை எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற கனெக்ஷனை, நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற அட்ராக்ஷனை பற்றி நம்ம எதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் வித்தவுட் க்ளோசிங் பாஸ்ட் வூண்ட்ஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்ட் வூண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணி அதில் ஒரு பார்ட்டாக அவங்க மாறணும், அந்த பாஸ்ட் வூண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு மருந்தாக அவங்க மாறணுன்றது ஃபஸ்ட்டு அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அதை பண்ணிட்டு தான் அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் கனெக்ஷன், அன்பு, சப்போர்ட் இதுக்கெலாம் போவாங்க. சரிங்களா? கம்பேனியன்ஷிப் இதுக்கெலாம் வந்து அவங்க போகணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்ட்டை ஷேர் பண்ணி ஆர் அட்லீஸ்ட் உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி அதை வந்து நீங்கள் ஹீல் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அவங்கக்கிட்ட இல்லைன்னா கூட உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நியர் அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். நீங்கள் அதாவது அவங்க வந்து உங்களை அப்படியே என்ன சொல்கிறது,
நீங்கள் என்ன தான் திரை போட்டாலும், இந்த ஹாப்பினஸ்ன்ற திரை போட்டாலுமே சரி, அவங்களுடைய ட்ரூ செல்ஃபில் இருக்கிற அந்த ஊண்டை, அந்த ஹர்ட்ஃபுல்னஸ்ஸை அவங்களால பார்க்க முடியுது. ஸோ அதனால் இதை ஹீல் பண்ணணும் என்னோடய குரூப் ஒன்ஸ் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரக்கிள் மெசேஜ்லேருந்து கைடன்ஸ் எடுப்போம். ஒரக்கிள் கார்ட்ஸ் கைடன்ஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட் ஃபார் மை குரூப் ஒன்ஸ். See, adjustments are required. இது அகேன் உங்களுடைய அந்த நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாஸ்டில் இருந்த அந்த ஊண்டை ஹீல் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சம் கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைசிங்காக இருக்கலாம், என்னன்னு தெரியல. தேர்ட் குவார்ட்டர் மூன் அண்ட் செகண்ட் வந்து வின் அவுட்கம் இஸ் ஃபோர்காஸ்ட் அப்படின்ற கார்டு வந்திருக்கு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட், அ வின் அவுட்கம் இஸ் ஃபோர்காஸ்ட். ஸோ ரெண்டு பேருக்குமே பெனிஃபிஷியலாக இருக்க போகிற ஏதோ ஒன்று இங்கே நடக்க போகுது, உங்களுக்கும் அவங்களுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து யூ ஹாவ் டு லெட் டவுன் யுவர் கார்ட். அதாவது நீங்கள் ஒரு திரை போட்டுருக்கீங்களா, அந்த திரையை விளக்கணும் அவங்களுக்கு. அதுதான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, உங்கள் க்ரஷ். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட். இது வந்து இந்த வேர்டு வந்து நம்ம சொல்லும்போது காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சம் கைண்ட் ஆஃப் கோர்ஸ் கரெக்டிங் சம்திங் ஃப்ரம் த பாஸ்ட் அப்படியா இருக்கலாம். சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டோன்னா, சில விஷயங்களை பேசிட்டோன்னா, சில விஷயங்களை நம்ம ஹீல் பண்ணிட்டோன்னா நம்ம அடுத்து மூவ் ஆன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கார்டு தான் இது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட். ஸோ இதுதான் உங்களுடைய ஆரக்கிள் மெசேஜ். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வின் சுச்சுவேஷன். அதாவது உங்கள் சைட்லேயும் பெனிஃபிட் இருக்கும், அவங்களுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் மை டியர் குரூப் ஒன்ஸ் ஃபார் வாட்சிங். இதுதான் உங்களோட ரீடிங். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது உங்களுக்கு க்ரஷ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இது ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். வேர்ட்ஸ் திஸ் வீக் அப்பா. ஸோ எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். நான் ஒரு கமெண்ட்டையும் படித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் காமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, you take good care of yourself. Lots of love. Bye. Hi Group 2, welcome. நீங்கள் இந்த பியூட்டிஃபுல் ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலர் லீஃபி பேட்டர்ன் இருக்கிற பேக்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அண்ட் இந்த இமேஜஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் குரூப் 2. இதுதான் உங்களோட ரீடிங்காக இருக்க போகுது. அண்ட் காஷன், இந்த டெக்கில் கொஞ்சம் நியூடிட்டி இருக்குது. உங்களுக்கு நியூடிட்டினா வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா கண்டிப்பாக கிளிக் அவே பண்ணிவிடுங்க. பட் உங்களுக்கு ரீடிங் வேணும்னா நீங்கள் தொடர்ந்து பார்த்து தான் ஆகணும். அது வந்து ஒரு வார்னிங் உங்களுக்கு. எக்ஸ்பிளிசிட் வேர்ட்ஸ் திஸ் வீக். எக்ஸ்பிளிசிட் நியூடிட்டி இருக்குது. சரி, நம்ம இன்றைக்கி உங்களோட ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்பிரிட் கிட்ட என்ன கேட்குறோன்னா, வாட் இஸ் யுவர் க்ரஷ் ஃபீல் அபவுட் யூ, ஹவு தே ஃபீல் அபவுட் யூ. சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம கேட்குறோம். அவங்களோட இன்டென்ஷன் என்ன, உங்களை நோக்கி என்ன நினச்சிட்ருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னுடைய குரூப் 2 ஃப்ரீ ஸ்பிரிட் அவங்களுடைய க்ரஷ் என்னோடய குரூப் 2ஸை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க ப்ளீஸ். குரூப் 2's ஃப்ரீ ஸ்பிரிட் அவங்க க்ரஷ் அவங்கள பற்றி என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு. ஓகே, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். Ace of Pentacles. Wow. So first of all, நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது இதை, they think very highly about your பாடி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. இந்த யூஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ்
அதாவது நீங்கள் வந்து ஒரு தங்கச்சிலை நீங்கள் விமனாக இருந்தீங்கன்னா அண்ட் க்ரீக் காட் நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா அப்படின்னு நினைக்கிறாங்க. சாரி, மேலாக இருந்தீங்கன்னா. அதை நான் கரெக்டாக சொன்னேனான்னு தெரியல. தங்கச்சிலை இஃப் யூ ஆர் ஃபீமேல் அண்ட் க்ரீக் காட் இஃப் யூ ஆர் மேல், அப்படி தான் நினைக்கிறாங்க. 7 of Pentacles. ஓகே, நீங்கள் வந்து Queen of Cauldrons, the Cups, Page of Rods, Wands, the Lovers. Oh God, please talk to this person. Please get the energy moving அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப அருமையான எனர்ஜிஸ் இருக்குது. See, look at this Lovers card. They are all over each other. அதாவது head over heels அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அவங்களுக்கு உங்களை பற்றி இருக்குது. அவங்க உங்களுக்காக நிறைய பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அண்ட் யூஆர் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் அவங்க வர்றது வந்து ஈஸி ஜாப் கிடையாதுன்னு தெரியுது. அண்ட் நீங்கள் அவங்களோட க்ரஷ்ஷாக இருக்கிறீங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து பறப்பாங்க, அப்படி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் வந்து அவங்க மேலே க்ரஷ் பண்ணுறதை விட தே க்ரஷிங் ஆன் யூ பிக் டைம். யார் அவங்க தான் அவங்க மேலே ரொம்ப 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 க்ரஷிங்காக இருக்காங்க. They are crushing on you big time. My group 2s. 9 of Pentacles. Oh my God. இந்த Queen of Cupsக்கு கீழே இந்த 9 of Cups வர்றதே எனக்கு வந்து தெரியுது. they think அதாவது வெரி வெரி ஹைலி ஆஃப் யூ. அதாவது உங்கள் லைஃப்பில் இருக்கிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அவங்களோட இன்டென்ஷனும் உங்கள் லைஃப்பில் நீண்ட நாள் இருக்கணும் அப்படின்றது தான். அண்ட் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு 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 ப்ரெஷியஸ் திங் அண்ட் தே ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். அதான் உங்கள் லைஃப்பில் அவங்க இருக்கணும்னா அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அண்ட் உங்களுக்காக எவ்வளோ வெயிட் டைம் கொடுக்க முடியுமோ அவங்க கொடுப்பாங்க. அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் ஏற்றுப்பாங்க. குரூப் 2ஸோட க்ரஷ் எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க? குரூப் 2ஸோட க்ரஷ் எப்படி குரூப் 2ஸை பற்றி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க? ப்ளீஸ் ஸ்பிரிட். அண்ட் யூ ஆர் த வே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் தான் அவங்களோட வே டு க்ராஸ். இந்த லைஃப் டைமில் நீங்கள் தான் அவங்களுடைய பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங் அண்ட் நீங்கள் தான் அவங்களுடைய பெரிய பெரிய யூ ஆர் த வே அப்படின்னா நீங்கள் தான் அவங்களுடைய வழி. இந்த லைஃப் டைமில் அவங்க உங்கள் மூலியமாக தான் கடக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு அவங்க வந்துட்டாங்க. உங்களோட தான் கடக்கணும், உங்கள் மூலியமாக தான் கடக்கணும். யூ ஆர் த வே டு த ஹெவன் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் வந்து தி ஒன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எஸ், யூ ஆர் த ஒன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் தே திங்க் அபவுட் யூ அண்ட் யுவர் பாடி அலாட். அதுதான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து பீயிங் இன்டிமேட் வித் யூ அதை பற்றி நிறைய திங்க் பண்ணுறாங்க. See, temptation. They are being tempted by you. The devil card.
ஸோ டெவில் கார்டு வந்ததுனாலே எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த லவர்ஸ் கார்டு, டெவில் கார்டு இது ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹைலி என்ன சொல்கிறது, ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸும் வரலாம் இந்த ஸ்ப்ரெட்டில், பிவேர். பட் ரொம்ப ரொம்ப எனர்ஜிஸ் ஹையாக இருக்கிற கனெக்ஷன். அண்ட் அவங்களுடைய அந்த ஏக்கம் உங்களுக்காக அவங்க ரொம்ப ஏங்குறது எனக்கு ஃபீல் ஆகுது. தட்ஸ் அ குட் சைன் பிகாஸ் கன்சிடரிங் தே ஆர் யுவர் க்ரஷ், அவங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு குட் சைனாக தான் தெரியுது. ஸோ நீங்கள் 2 பேரும் யூ கேன் டேக் திஸ் ஃபர்தர் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. 10 of Swords, நான் ஒரு கார்டு எடுக்கலாம். One more card please Spirit, one more card. One more card please. Thank you. 2 of Rods. Okay. Bottom deck energy, Page of Swords. ஸோ நீங்கள் அவங்க கிட்டேருந்து லைட்டாக எப்பயாச்சும் விலகிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்ததா? விலகிறதுனா என்ன சொல்கிறது, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக பிளாக் பண்ணிவிட்டு விலகிறது கிடையாது. பட் ஒரு விதமான ஹார்ட் டு கெட் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. பிகாஸ் they have to end something. அவங்களுடைய சைடில் ஏதோ எண்ட் பண்ணணும், ஆர் யூ ஹாவ் டு எண்ட் சம்திங். இது 2 பேருக்குமே பொருந்தலாம். நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு விஷயத்தை முடிக்கணும். அண்ட் அது முடித்தாதான் நீங்கள் 2 பேரும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவில் வருவீங்க. எஸ்பெஷலி நீங்கள் அப்போ தான் வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் வித் திஸ் பர்சன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க. பட் அது வரைக்கும் வந்து எனர்ஜிஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது ரொம்ப ஹைலி போட்டன்ட் எனர்ஜிஸ்னால் வந்து எப்போ வேணால் இது பற்றிக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தான். அதை நீங்கள் 2 பேரும் ஒரு ரூமில் இருந்தீங்கன்னா, when I say room in a public setting also, நீங்கள் 2 பேரும் ஒரு ரூமில் இருந்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் வந்து இருக்கிற கனெக்ஷனை அதர் பீப்புள் கேன் ஃபீல். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை தான் நான் இங்கே பார்க்குறேன். வெரி போட்டன்ட். நீங்கள் இதை பற்றி எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து அது இந்த எனர்ஜிஸ்லாம் அப்படியே டெசிபேட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஹை எனர்ஜிஸ் இங்கே இருக்குது. ஹை லெவல் ஆஃப் அட்ராக்ஷன், ஹை லெவல் ஆஃப் கனெக்ஷன் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியுது. வித் லவ்வர்ஸ் கார்டு, எஸ்பெஷலி வித் லவ்வர்ஸ் கார்டு அண்ட் டெம்டேஷன் கார்டு, இது வந்து டெவில் கார்டு. ஸோ இந்த 2 கார்டுமே வந்திருக்கிறது மூலமாக எனக்கு என்ன தெரியுதுன்னா, எஸ் தேர் இஸ் சம்திங் ஹியர் தட் நீட்ஸ் டு பி எக்ஸ்ப்ளோர்ட். அது அவங்களுக்கும் ஃபீல் ஆகுது, உங்களுக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் தான் இந்த சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு பாஸ் பட்டன் அழுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. பிகாஸ் ஆஃப் சம்திங் தட் ஹேஸ் டு எண்ட். அதாவது ஏதோ ஒன்று முடியணும், அது முடியாமல் தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து நோ திஸ் ஹேஸ் டு ஸ்டாப் ரைட் ஹியர் ஆர் பாஸ் ரைட் ஹியர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அண்ட் உங்களுக்காக அவங்க எந்த லெவல் ஆஃப் எந்த எக்ஸ்டென்ட்க்கு வேணால் அவங்கள வர்த்திப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. வித் 2 of Rods அவங்க வந்து தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எனக்கு தெரியுது. இது வந்து அதாவது சின்ன பசங்க நம்ம அவங்கள வந்து அட்டென்ஷன் கொடுக்கலன்னா, அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கலன்னா அவங்க க்யூட்டாக ஏதாவது ஒன்று பண்ணி, இல்லைனா ஏதோ ஒன்று சில்மிஷம் பண்ணி நம்மளுடைய அட்டென்ஷன் அவங்க பக்கம் திருப்புவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் அவங்க க்ரஷ் இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் உங்கள் அட்டென்ஷன் அவங்களுக்கு அவ்வளோவா கொடுக்கல, பட் பேக் ஆஃப் த மைண்ட் அவங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுது, இருக்கிறாங்க, இவங்க நம்மளை வந்து நம்ம இவங்கக்கிட்ட வந்து
பேசணும் இல்லை வந்து கனெக்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பேக் ஆஃப் த மைண்ட், அதாவது உங்களுக்கு புரியுது, இன்ட்யூட்டிவாக புரியுது. பட் ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறத அவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த பர்சன் வந்து என்னை பார்க்க மாட்டுறாங்க, என்கிட்ட பேச மாட்டுறாங்க, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இந்த பர்சன். லைக் நான் அந்த எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி சின்ன பசங்களாம் நம்ம அட்டென்ஷனுக்காக ஏதாவது க்யூட்டாக இல்லை சுட்டியாக இல்லை ஏதோ ஒன்று குறும்பாக ஏதோ ஒன்று பண்ணும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. மேபி ட்ரெஸ்ஸிங் அப் ஃபார் யூ, இல்லை இந்த பாய்ஸ் படத்தில் வர அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த ஜெனிலியா வந்து ரோட்டில் நடந்துகிட்ருக்கும்போது சித்தார்த் அவங்க வந்து சைக்கிள் ஓட்டி அந்த சீன் க்ரியேட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த சீனில் எப்படி சித்தார்த் வந்து ஜெனிலியாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு டெஸ்ப்ரெட்டாக ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி, உங்கள் க்ரஷ்ஷும் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், உங்களோட அட்டென்ஷனை வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. விச் இஸ் வெரி க்யூட். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பற்றி நினைக்கும் போது. பிகாஸ் எஸ், தே ஆர் டெஸ்ப்ரெட்லி லுக்கிங் ஃபார் யூ. ஓகே, ஸோ ஏதாவது ஒன்று நடக்குமா அப்படின்றத வந்து அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒன்றுங்க நடக்கணும். பிஃபோர் வி கெட் இன் டு திஸ் மோட் ஆஃப் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் திங், நம்ம 2 பேருக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று நடக்கணும். ஏதோ ஒரு விதமான என்ன சொல்கிறது, பரிமாற்றம் அப்படி வச்சுக்கலாமா? பரிமாற்றம்னா என்ன இங்கிலீஷில்? இந்த மெட்டமார்ஃபசிஸ் ஏதோ ஒன்று நடக்கணும். நீங்கள் வந்து கேட்டர்பில்லர்லேருந்து பட்டர்ஃப்ளை ஆகணும், இல்லைன்னா உங்கள் க்ரஷ் வந்து கேட்டர்பில்லர்லேருந்து பட்டர்ஃப்ளை ஆகணும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கணும். அதுக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, அதுக்காக தான் நீங்கள் உங்களையே தள்ளி வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஓகே, அதுக்கு தான் நீங்கள் வந்து ஹார்ட் டு கெட்டும் ப்ளே பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப நாள் நீங்கள் பண்ண மாட்டீங்க, பட் தேர் வில் பி சம்திங். சாரி கைஸ், என்னோடய பையன் வந்து டோர் திறந்து உள்ளே வந்துட்டான் அண்ட் இப்போ வெளியே போயிட்டான். நான் வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்றதை மறந்துட்டேன். ஓகே, யா, உங்களுக்கு தெரியும் நீங்கள் அது வரைக்கும் தான் வந்து ஹார்ட் டு கெட் ப்ளே பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய எனர்ஜி மாறிடும் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஓகே, சூப்பர் எனர்ஜிஸ் அண்ட் லவ்லி கனெக்ஷன் ப்ரொவைடட் யூஆர் ஆல்சோ க்ரஷிங் ஆன் தெம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் திங்காக இருக்குது, ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்குது எனக்கு இங்கேருந்து இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஆரக்கிள் மெசேஜஸ்லேருந்து ஆரக்கிள் டெக்லேருந்து ஆரக்கிள் மெசேஜஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். மை group 2s please spirit, oracle guidance for my group 2s please, oracle messages and guidance for my group 2s, oracle messages and guidance for my group 2s please. Take time to breathe out அப்படின்ற கார்டு வந்திருக்கு. Take time to breathe out. Disseminating moon, take time to breathe out. அதாவது நீங்கள் கரெக்டாக அதை தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. யூ ஆர் டேக்கிங் டைம் டு ப்ரீத் அவுட். பிகாஸ் மேபி நீங்கள் வந்து ஒரு வேறு ரிலேஷன்ஷிப்லேருந்து அந்த எண்டிங்கோட இதுக்காக வெயிட் பண்ணுறீங்களா, இல்லை அந்த ஒரு க்ளோஷருக்காக வெயிட் பண்ணுறீங்களா என்ன அப்படின்றது தெரியல. பட் ஸ்பிரிட் என்ன சொல்கிறாங்கன்னா, டேக் ஆல் த டைம் யூ நீட், டேக் யுவர் ஸ்வீட் டைம் பிஃபோர் யூ மூவ் இன் டு சம்திங் எல்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டேக் டைம் டு ப்ரீத் அவுட். நம்ம எப்பயுமே எல்லாத்தையும் வந்து பண்ண தேவையில்லை, படப்படான்னு பண்ண தேவையில்லை. அண்ட் இட்ஸ் ஓகே டு பி சிங்கிள். ஓகே, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு உடனே போகணுன்னு அவசியம் இல்லை. வி ஆர் அலவுட் டு மோன் த லாஸ்ட் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஒர்க் ஆகலேன்னு நம்ம வந்து மோன் பண்ணலாம். இட்ஸ் ஓகே டு பி சிங்கிள், இட்ஸ் ஓகே டு பி அலோன் ஃபார் சம் டைம். அதெல்லாம் வந்து நல்லது தான், சரிங்களா? இட்ஸ் ஓகே. ஸோ டேக் டைம் டு ப்ரீத் அவுட். மேபி இது வந்து சில பேருக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இல்லாமல் இது ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இப்போ தான் வந்து நான் வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போக முடியாது அப்படின்னு எதாவது நினச்சிட்ருக்கீங்கன்னா, இட்ஸ் ஓகே டு டேக் டைம் டு ப்ரீத் அவுட்.
ஓகே. அண்ட் செகண்ட் கார்டு வந்து a fiery climax approaches full moon and Aries. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் வந்து யூ வில் கெட் டுகெதர். ஸோ அது வந்து ஒரு இன்னெவிட்டபிள் திங். நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது வந்து இன்னெவிட்டபிள். உங்கள் க்ரஷ்ஷும் நீங்களும், சரிங்களா? ஸோ ஒரு ஃபயரி கிளைமேக்ஸ் இங்கே இருக்குது. அது நீங்கள் 2 பேரும் வந்து பியூட்டிஃபுல்லாக அப்ரோச் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இதுதான் உங்களோட ரீடிங் ஐடியா குரூப் 2s. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசனேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களோட ஒரு கமெண்ட்டையும் படித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் காமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன், அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then you take good care of yourself. Bye. Hi group 3, வெல்கம். நீங்கள் இந்த கிறிஸ்டல் பால் அண்ட் இந்த பர்பிள் பிங்க் கலர் டோன் இருக்கிற டெக் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை இந்த பியூட்டிஃபுல் இமேஜஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் தான் குரூப் 3 தான் உங்களோட ரீடிங்காக இருக்க போகுது. ஸோ வாங்க உங்கள் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குரூப் 3 நம்ம இன்றைக்கி ஸ்பிரிட் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்னா, how does your crush feel about you? உங்கள் க்ரஷ்ஷோட இன்டென்ஷன்ஸ், ஃபீலிங்ஸ் உங்களை பற்றி என்ன அப்படின்றது தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ when I say crush, இது யாராக வேணால் இருக்கலாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இது யாராக வேணால் இருக்கலாம். நான் க்ரஷ்ன்னு சொன்னோடனே நீங்கள் வந்து இது ரொம்ப நாள் பழகின ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை இது ரீசெண்டாக பழகி க்ரஷ் வந்த பர்சனாக இருக்கலாம், இல்லை உங்களோட அதாவது அவங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என்ன காஃபி ஷாப்பாக இருக்கலாம். பட் how they feel about you, okay, energetically, okay, subconsciously, energetically எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ குவீன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் கார்டு. ஓகே. நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் சொல்லலாம். பட் அந்த வேர்டை வந்து ரொம்ப நெகட்டிவாக வச்சுட்டாங்க. இட்ஸ் நாட் பேட் டு பி அன் இன்ட்ரோவர்ட். ஓகே. பீப்புள் ஹூ ஆர் வெரி வெரி comfortable being alone, how can that be a bad thing அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இன்ட்ரோவர்ட்னு சொன்னால் அது கொஞ்சம் நெகட்டிவாக போயிட்டதுனால நான் வந்து நீங்கள் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் பர்சன்னு சொல்கிறேன். ஓகே. அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃப் சஃபிஷியன்ட்னு நினைக்கிறாங்க. கிங் ஆஃப் கப்ஸ், குவீன் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ். நான் ஏதாவது சொல்லணுமா? குவீன் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களை அப்படியே மிரர் பண்ணுறாங்க. உங்கள் க்ரஷ்ஷும் உங்களை பியூட்டிஃபுல்லாக மிரர் பண்ணுறாங்க. ஓ மை காட், நான் ஏதாவது சொல்லணுமா இதுக்கப்புறம் இந்த ரீடிங்கில்? they feel very very good about you. in fact they are also crushing on you. ஓகே. உங்கள் மேலே அவங்களுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்குது. உங்களுக்கு எப்படி அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஒரு லவ் இருக்குது. உங்களை அழகாக பியூட்டிஃபுல்லாக மிரர் பண்ணுறாங்க இந்த பர்சன். ஸோ ஃபார் மை குரூப் 3s ப்ளீஸ் ஸ்பிரிட், உங்கள் க்ரஷ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, என்னோடய குரூப் 3s பற்றி அவங்களோட க்ரஷ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க. ஃபார் மை குரூப் 3s, மை டியர் குரூப் 3s, இந்த பர்சனை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அவங்க லைஃப்பில். பிகாஸ் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அவங்களோட எனர்ஜி. அண்ட் உங்களுக்கு ரொம்ப நிறைய ஏஸ் ஆஃப் தாட்ஸ், கிளியர் ஒரு விஷன் இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். ஓகே. அண்ட் ரெட் ரோசஸ் இங்கே, and இங்கேயும் ரோசஸ் அண்ட் லோட்டஸ் அண்ட் ரோசஸ், they symbolize love, they symbolize divine connection. ஸோ அதனால் never let go of this person. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு க்ரஷ்ஷாக இருந்தாங்கன்னா அடுத்த லெவலுக்கு போங்க. ஓகே. நீங்கள் 2 பேரும் நிறைய பேசணும், நிறைய
டுகெதர் டைம் உங்கள் 2 பேருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது ஸ்பிரிட்டோட ஆசையாகவும் இருக்குது, என்னோட ஆசையும் கூட. பிகாஸ் லவ்லி கனெக்ஷன். உங்கள் க்ரஷ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? ஒரு நிமிடம். Sorry guys. Okay. ஸோ என்னோடய குரூப் 3யோட க்ரஷ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? இந்த கார்டு, தி ஸ்டார் கார்டு. ஓ மை காட், நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி இந்த கார்டு எடுத்துக்கலாம். தி மேஜிஷியன் கார்டு. நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ஒரு டைமில் இருக்கிறது, இந்த ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணுறத வந்து யூனிவர்ஸும் விரும்புது. நான் தான் சொன்னேன் முன்னாடி. ஓகே, ஈவன் த ஸ்பிரிட், த யூனிவர்ஸ் இஸ் intending for you guys to get together and have a time of your life. Because நான் அப்படி சொல்லும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. பிகாஸ் நீங்கள் 2 பேரும் வந்து பியூட்டிஃபுல் எனர்ஜிஸ், soulmate and twin flame energies. See, twin flamesன்னு சொல்ல முடியாது, soulmate energies please. Yes, soulmate energies could be twin flames. Okay, சில twin flames தான் இந்த லைஃப் டைமில் ஒன்றா வருவாங்க. அதில் ஒன்று நீங்கள். ஓகே, எஸ், பியூட்டிஃபுல் எனர்ஜிஸ். அண்ட் மெஜிஷியன் கார்டும் அதை தான் வந்து டினோட் பண்ணுது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் வந்து அவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப மேக்னடைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஒருத்தர். அண்ட் இது வந்து ஒரு மேஜிக். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மேஜிக். அவங்களும் அதை தான் நினச்சிட்ருக்காங்க. எனக்கு குரூப் 3யை பார்த்தா ஏதோ ஒன்று தோணுது விச் இஸ் லைக் மேஜிக் அப்படின்றது தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. நானும் அவங்களும் வந்து ஒரே மாதிரி இருக்கோம். அதுதான் இந்த குவீன் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ்லேயும் வந்து முன்னாடி சொல்ல வந்தது. எனக்கு சோல்மேட்டாக இருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது. எஸ்பெஷலி ட்வின் ஃப்ளேம்ஸில் வந்து நிறைய பெயின் இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, இது எப்படி ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் சோல்மேட்டுன்னு சொன்னேன். பட் டெஃபினெட்லி யூ ஆர் ஒன் ஆஃப் த ஃபியூ ட்வின் ஃப்ளேம்ஸ் ஹியர் ஆன் எர்த் who have the path, easy path. ஓகே, ஈஸி பாத்தாக இருக்கும். அதுக்குன்னு ஈஸினா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது. யூ ஆர் ஆல்சோ ட்வின் ஃப்ளேம், கரெக்டுங்களா? ஸோ அதனால் உங்களுக்கான ஹர்டில்ஸ்லாம் இருக்கும். பட் அந்த ஹர்டில்ஸ்லாம் மற்ற ட்வின் ஃப்ளேம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் யூ கைஸ் ஆர், நீங்கள் 2 பேரும் வந்து கொஞ்சம் யூ ஹாவ் தி ஈஸி பாத். பிகாஸ் நீங்கள் பாஸ்ட் லைஃப்ஸில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க நீங்கள் 2 பேரும். ஸோ அதனால் இந்த லைஃப்பில் வந்து உங்களுக்கு அவ்வளோவா கஷ்டம் இருக்க போகிறதில்ல. அண்ட் twin flames rarely get together. Even if they get together, they break up. Okay, but this is not that connection. This is a connection that is here to stay அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. Because you've been through past lives where you have been separated. And அந்த லைஃப்ஸை நீங்கள் அப்படி தான் எண்ட் பண்ணீங்க. செப்ரேட் ஆகி தான் எண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த லைஃப் டைமில் நீங்கள் 2 பேரும் த லவர்ஸ் இந்த கார்டு மாதிரி தான் இருப்பீங்க. ஓகே, இந்த கார்டை நான் எடுத்து இங்கே மிடில் வைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் க்ரௌனிங் யுவர் எனர்ஜி, திஸ் இஸ் க்ரௌனிங் யுவர் ரீடிங். ஸோ தே ஃபீல் வெரி வெரி டைட் கனெக்ஷன் டுவர்ட்ஸ் யூ. ஸோ உங்களை பார்த்தா ஏதோ ஒன்று அவங்களுக்குமே இந்த கிறங்கு அடிக்கிறதுலாம் பாட்டில் வரும்ல, சம்திங் இஸ் ஹேப்பனிங், யூ ஆர் மேக்கிங் தெம் ஃப்ளை. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. ஸோ நான் இந்த ரீடிங்கை இதுக்கப்புறம் கண்டினியூவே பண்ண தேவையில்லை. பிகாஸ் இட்ஸ் டெஸ்டின்ட். இந்த க்ரஷ் வந்து it's going to be a relationship, it's going to be a long-term connection, it's going to be a marriage, it's going to be a long-term successful marriage அப்படின்றத நான் இப்போவே எழுதி தரேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூ கார்ட்ஸ் இஸ்
வந்து ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் தான். they feel extremely passionate. ஓகே, இந்த ஏஸ் ஆஃப் சார்ட்ஸ் கார்டு மூலமா they know அவங்க நீங்கள் தான் அப்படின்றது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்துடும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்துடும். 9 of Wands card. See, this is யூஸ்வலாக 9 of Wandsல அந்த பர்சன் மட்டும் தனியாக இருப்பாங்க. அவங்க தலையில் ஒரு கட்டு போட்டுட்ருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு வாரியர் மாதிரி எதையோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் அந்த மாதிரி கார்டு இல்லை இது. இந்த டெக்கில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது 9 of Wands. இதில் பார்த்தோன்னா வந்து ஒரு லயன் இருக்குது அண்ட் அது பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்க. அண்ட் தே ஆர் டுகெதர் கார்டிங் சம்திங். ஸோ திஸ் இஸ் யுவர் கனெக்ஷன் தட் யூ கைஸ் ஆர் கார்டிங். ஸோ இது வந்து பியூட்டிஃபுல். யூ கைஸ் ஆர் ஆல்ரெடி டுகெதர். இது வந்து உங்கள் பர்சன் வந்து லியோவாக இருக்கலாம். ஓகே, ஆர் எனி ஃபயர் சைனாக இருக்கலாம். பட் togetherness, lovely connection, togetherness. Few more cards. Group 3 oda personal intention. Knight of Swords. இந்த கார்டு ஆல்ரெடி வந்து ஒரு பாட்டம் டெக் எனர்ஜியாக வந்தது. நான் அப்போ எடுக்கலை, மறுபடியும் வந்திருக்கு. And 6 of Cups. See, 6 of Cups. This is a relationship from the past lives. Okay, இது வந்து it's something that a mother and child has. Lovely love. Okay, இது வந்து உங்களுக்கு oh my god, எனக்கு வார்த்தையே இல்லை. the hierophant bottom deck energy நான் சொன்னேன்ல, judgment. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஹைரஃபண்ட்லேருந்தே தெரியும் இது வந்து டெஸ்டினி அப்படின்றது. அண்ட் 6 of Cups மூலமா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு ஒரு ஆன்செஸ்ட்ரி இருக்கிற கனெக்ஷன். ஓகே, இது வந்து இந்த லைஃப் மட்டும் இல்லாமல் நிறைய பாஸ்ட் லைஃப்பில் ஆன்செஸ்ட்ரி இருக்கிற கனெக்ஷன் தான் எனக்கு தெரியுது. இந்த this is how they feel. Knight of Swords. They want to rush towards you. They want to be near you. உங்களுக்காக they can climb the clouds. They can fly the mountains. ஐயோ, வார்த்தை இல்லை. I'm going to end the reading very soon because there's not much to say. நான் இங்கிலீஷ் ஏன் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, நிறைய சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். நான் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ ஜஸ்ட் பிஃபோர் உங்கள் ரீடிங்க்கு முன்னாடி ஒரு ரீடிங் பண்ணேன். அது வந்து ஒரு ஃபாரின் கிளைண்ட்டுக்கு. அதனால் ரொம்ப அந்த இங்கிலீஷ் விளையாடுது அதே இன்ட்யூஷனில். ஈவன் தோ நான் அந்த ரீடிங்கை முடித்து அந்த எனர்ஜிஸ்லாம் கிளியர் பண்ணி கிரவுண்ட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாலும் வந்து எனக்கு அந்த நான் வந்து எனக்கு வந்து ஒரு கைடு இருக்காங்க. அவங்க வந்து பேசிக்கலி இங்கிலீஷ் மீடியமில் கம்யூனிகேட் இங்கிலீஷ் அஸ் எ மீடியம் டு கம்யூனிகேட் வித் மீ. they use that. ஸோ நான் வந்து இங்கிலீஷில் ரீடிங் பண்ணும்போது ப்ரிஃபரபிளாக அந்த கைட் தான், என்னோடய ஸ்பிரிட் கைட் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ரீடிங்கில். ஐ திங்க் ஷீ இஸ் ஸ்டில் ஹியர் வித் மீ. சாரி. ஸோ அதனால் நிறைய இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அது உங்களுக்கு அனாயிங்காக இருந்ததுன்னா சாரி. பட் இதான் ரீசன். நான் இப்போ வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு இங்கிலீஷில் ரீடிங் முடித்தேன், அதனால தான். அண்ட் அந்த ஸ்பிரிட் கைட் வந்து ஸ்டில் ஷீ இஸ் ஹோல்டிங் ஆன் டு மீ, அதனால தான். அண்ட் ஷீ இஸ் லவ்லி. ஐ லவ் ஹர் ஸோ மச். ஐ லவ் ஆல் மை ஸ்பிரிட் கைட்ஸ். பட் எனக்கு எஸ்பெஷலி அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் ஓர வஞ்சனெல்லாம் பண்ணலாம். ஐ லவ் ஆல் ஆஃப் தெம். தெரியல எனக்கு உங்ககிட்ட எதுக்கு இதை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு. ஃபுல் மூன் இன் ஏரிஸ் கார்டு வந்திருக்கு. ஃபயரி கிளைமேக்ஸ் அப்ரோச்சஸ் அப்படின்ற கார்டு. ஃபயரி கிளைமேக்ஸ் அப்ரோச்சஸ். திஸ் கிளைமேக்ஸ் இஸ் நாட் அன் எண்டிங், இட்ஸ் அ ஸ்டார்ட் ஃபார் சம்திங் நியூ. ஓகே, எனக்கு இந்த நாடோடிகள் படத்தில் இந்த ஜகடம்னு ஓடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் தோணுது. அந்த பீப்புள் கீழே
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களே அந்த மாதிரி யூனிவர்ஸ் உங்களை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரணுன்றதுக்காக. பட் அங்கே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக சினாரியோ மாறும், அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. பட் இங்கே எனக்கு நீங்கள் 2 பேரும் டில் தி லாஸ்ட் பிரெத் ஆஃப் யூ சேமாக இருக்கிறாங்க, சேர்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ தட்ஸ் சூப்பர் ஸ்வீட். சரண்டர் டு த டிவைன். நீங்கள் எதையோ ரெசிஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் ரெசிஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. கான்ஃபிடன்ஸ் இஸ் யோர் கீ டு சக்ஸஸ். நியூ மூன் இன் லியோ. அகேன் லியோ கார்டு வந்திருக்கு. நாங்கள் ஏற்கனவே வந்து இங்கே லைன் பார்த்துட்டு லியோ சொன்னேன். ஸோ நியூ மூன் இன் லியோ அப்படின்ற கார்டு வந்திருக்கு. நீங்கள் லியோவாக இருக்கலாம், இல்லை லியோ உங்கள் சார்ட்டில் உங்களுடைய ஆஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டில் நிறைய பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்கலாம், இல்லை அவங்களோட பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்கலாம். பட் லியோ அப்படின்றது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. கான்ஃபிடன்ஸ் இஸ் யோர் கீ டு சக்ஸஸ். அதுதான் பாட்டம் டெக் எனர்ஜி. ஃபயரி கிளைமேக்ஸ் அப்ரோச்சஸ். ஃபுல் மூன் இன் ஏரிஸ் அண்ட் ஃபுல் மூன் அப்படின்ற கார்டு வந்திருக்கு. ஃபுல் மூன் இஸ் ஆல் அபவுட். நான் ஒரு ஃபுல் மூன் ரீடிங் இப்போது அப்லோட் பண்ணேன், அது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா போய் பாருங்கள். ஃபுல் மூன் இன் லீப்ரா ரீடிங் அப்லோட் பண்ணேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போய் பாருங்கள். பட் ஃபுல் மூன் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த கனெக்ஷன் வந்து நிறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைஞ்சிருச்சு, கம்ப்ளீஷன் அடைஞ்சிடுச்சு. கம்ப்ளீஷன்னா என்ன? யூ கம்ப்ளீட் ஈச் அதர். நீங்கள் அவங்களையும் அவங்களையும் பியூட்டிஃபுல்லாக காம்ப்ளிமெண்ட்டும் கம்ப்ளீட்டும் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. Beautiful connection. It will end in marriage. Most of you will end in marriage. Okay, beautiful. எனக்கு சொல்ல இதை விட எனக்கு பெஸ்ட் ரீடிங் எனக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு லவ் ரீடிங்க்கு கொடுத்தா மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால் திஸ் இஸ் த பெஸ்ட் ரீடிங் ஐ ஹவ் டன் இன் ஏஜஸ். ஓகே, ஸோ சரண்டர் டு த டிவைன். எதையும் ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. இவங்க மேலே ஏதாவது தோணுச்சுன்னா அதை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களும் லைட்டாக ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதையும் ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் எனர்ஜி வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம வந்து அது என்ன தான் வந்து ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலுமே கொஞ்சம் பயப்படுவோம். அந்த அதர் எண்டில் ஹாப்பினஸ் இருந்தாலுமே சரி, சில பீப்புள் வந்து தே ஆர் அஃப்ரைட் ஃபார் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நான் வந்து நெகட்டிவாக டிச் பண்ணுறதுக்கும் சொல்லலை, பட் கொஞ்சம் பயமாகவும் இருக்கலாம், இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் சரண்டர் பண்ணி லெட் கோ பண்ணுங்கள். திஸ் இஸ் பியூட்டிஃபுல், திஸ் இஸ் மேசிவ். அண்ட் எனக்கு எண்ட் பண்ணவே வேண்டான்னு தோணுது இந்த ரீடிங்கை, பட் ஐ ஹாவ் டு எண்ட். ஸோ திஸ் இஸ் யுவர் பியூட்டிஃபுல் ரீடிங் மை டியர் group 3s and sending you so much love and many blessings. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இது ரெசனேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன். until then you take good care of yourself. Lots of love.